60 ரன், 70 ரன்லாம் இவர் அடிப்பாராயா? என்னய்யா இது? அப்படின்னு யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு பேட்டிங் வந்து இன்னைக்கு ஆகாஷ்தீப் ஆடுனாரு. லென்த் பால் போடுறாங்க, ஸ்லாப் பண்றாரு. பட்டு, பட்டு, பட்டுன்னு மூஞ்சி மூஞ்சி அடிக்கிறாரு. ஃபுல்லா அதாவது எப்படின்னா, அவங்க லென்த் பால் போட்டாலே ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட்ல அடிச்சு நவுத்திர்றாரு. போது பால் பவுண்டரீஸ்க்கு. ஸோ இவர் வந்து ஒரு பக்கம் ஒரு கான்ட்ரிபியூஷன் குடுத்துட்டாரு. ஓவர் நைட் பேட்ஸ்மேனா வந்த இவரு என்ன மாரி ஒரு பேட்டிங்க காட்ட முடியும்ன்றத வந்து குடுத்துட்டாரு. ஸோ இப்படி டாப் த ஆர்டர்ல வந்து இவர் ஆடும்போது, இப்ப இன்னைக்கு இவர் அடிச்ச இந்த ரன்ஸ் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ குடுக்கும் மத்த பவுலர்ஸ்க்குமே பேட்டிங்க பொறுத்தவரைக்கும்ன்றது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆகாஷ் தீப்புக்கும் பெர்சனலா இது ஒரு நல்ல பூஸ்ட்டா இருக்கும் இந்த இன்னிங்ஸ். ஸோ அவருடைய முதல் டெபியூ ஹாஃப் செஞ்சுரி மெய்டன் ஹாஃப் செஞ்சுரி இவரு போட்டதுக்கு அப்புறமா நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெய்ஸ்வாலும், ஆகாஷும் சேர்ந்து போட்ட 100 ரன் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், ஜெய்ஸ்வால் போட்ட செஞ்சுரியா இருக்கட்டும், இது வந்து கேம சேஞ்ச் பண்ணி இந்தியா பக்கம் கம்ப்ளீட்டா கொண்டு வருது. ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கா அமையறது இருந்தா கூட இதுக்கு காரணமா இதுவா தான் இருக்கும்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு அமைஞ்சது. நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இங்கிலாந்துடைய ஃபீல்டிங்ல வந்து அத்தன டிராப் கேட்சஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இத்தன டிராப் கேட்ச்லாம் இங்கிலாந்து பண்ணி பார்த்துப்போமான்னே தெரியல. அதுவும் வந்து ஸ்லிப் கார்டர்ல வந்து அத்தன டிராப் கேட்ச் பண்றாங்க இவங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். யாராலயுமே நம்ப முடியல. கேரி ஆயிட்டே இருக்குது. விடுறாங்க, விடுறாங்க, டிராப் பண்றாங்க. ஜஸ்ட் ஷாட்ல டிராப் ஆகுது. என்ன நடக்குதுன்னே புரியல. இங்கிலாந்து வந்து செம்ம குழப்பத்துல போய்ட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் வந்து இதுவரை இந்த சீசன்லயே, இந்த சீரிஸ்லயே பார்க்காத அளவுக்கு அத்தன டிராப் கேட்சஸ பண்ணதுங்கிறது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா போயிருச்சு அவங்களுக்கு.